ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ரொட்டைன் தான். நைட் 7:30 இருக்கும். எங்கள் அப்பா ஆம்லெட் கேட்டதால் சரி போடலான்னு பார்த்தா மிளகுத்தூள் சுத்தமாக இல்லை. ஸோ மிளகுத்தூள் பண்ணலான்ட்டு மிளகு கொட்டி மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சின்ன மிக்சர் ஜார் எங்கள் அம்மா பீர்க்கங்காய் துவையல் செஞ்சு வச்சுருக்கதால நான் பெரிய மிக்சர் ஜார்லேயே எடுத்து போட்டுட்டேன். அப்புறம் இது நான் ஆனியன் எதுவுமே நான் சேர்க்கலை. இந்த முட்டையில் 2 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிட்டு மிளகுத்தூள் நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் நான் செய்ய போகிறேன். இப்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா முட்டை பொடிமா செய்யலாம், ஆம்லெட் செய்யலாம், கலக்கி செய்யலாம். கலக்கி அப்படியே வெறும் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அந்த சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ எந்த குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கும், ஆனால் சிக்கன் மட்டன் தான் எடுத்துக்கணும். மீன் குழம்புலாம் ஊற்றாதீங்க, நல்லா இருக்காது. அது நல்லா ஊற்றிட்டு அது கூட மிளகுத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு ஊற்றணுங்க. அப்படியும் ஊற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது கல் காஞ்சிச்சு. இது தண்டவாள தவான்னு சொல்லுவாங்க. இந்த தவாவில் தான் நாங்கள் எப்பவுமே ஆம்லெட் ஊற்றுவோம். சாஃப்டாக இருக்கும். தோசை கூட இந்த தவாவில் ஊற்றினா அவ்வளோ சாஃப்டாக வரும். நான்ஸ்டிக்கை விட இது நல்லாயிருக்கும். என்ன ஒன்று, இதில் முருகலாக வராது, அவ்வளோதான் இதில் ஆனால் நம்மளுக்கு முருகலாக இருக்கிறத விட சாஃப்டாக இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சாமான் அடக்கணும். எப்பயும் எங்கள் வீட்டில் ஈவினிங் நல்லா வெயிலில் காய வைப்போம். அப்புறம் நைட்டு எடுத்துகிட்டு தான் அடக்குவோம். இப்போ அது நெக்ஸ்ட் நான் அடக்கி வச்சிடணும். எங்கள் அம்மா தோசை, கத்திரிக்காய் சாம்பார், பீர்க்கங்காய் தோல் துவையல் செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான். சாப்பிட்டு துணி மடிக்கிற வேலை தான் நெக்ஸ்ட்டு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் சரி 9:15 துணி மடிக்கலாம் அப்படின்ட்டு துணியெலாம் மொத்தம் எடுத்துகிட்டு போட்டு துவச்சி வச்சு துணியெல்லாம் மடிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தனித்தனியாக அவங்க ஷெல்ஃபில் வச்சுட்டு தான் வேலை. அவ்வளோதான். இதோடு நான் போய் தூங்க போயிட்டேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி